இவ்ளோ தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா இந்த சிங்கம் இவ்ளோ தைரியமா நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? ஸ்ரீஜா மேடம், நல்லா உத்து பாருங்க. நான் சிங்கம் சிறுத்தையோ இல்ல. அட பாவி, நீதான் சிங்கம் மாதிரி வந்தியா? நான் அப்பவே டவுட் பட்டேன். வழக்கம் போல இந்த குடும்பத்தை ஏமாத்தி உனக்கு பிரச்சனையா இருக்கிற அசோக்க கொலை பண்ணி எங்க வீட்லயே இருந்துடலான்னு தப்பு கணக்கு தானே போட்ட. எல்லா பிரச்சனையும் இந்த சிங்கத்தலையில எழுதலான்னு தானே நீ பார்த்த. இப்ப சிங்கம் உன் தலையில மிளகா அரைச்சா பாத்தியா? இதுதான் கர்மா இஸ் பூமரங்னு சொல்லுவாங்க. என்ன முறைக்கிற? எப்ப நீ மண்டபத்துல அசோக்க கொல்ற அளவுக்கு வந்தியோ அப்பவே உன் நல்லவ மாஸ்க கழட்டி அம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்லி உன்னை கழுத்து பிடிச்சு வெளில தள்ளி இருக்கணும். உன்னெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். போய் ஜெயிலுக்கு போய் நல்லா களி தின்னு வரட்டா? அப்புறம் ஸ்ரீஜா, யாரோட காலையாவது பிடிச்சி நீ ஜெயில இருந்து வெளியில வந்துடலாம். ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் உன்னால இனிமே வர முடியாது. இதுக்கப்புறம் உன் கால் அங்க படுறத நான் அலோ பண்ண மாட்டேன். புரியுதா? அதான் நான் அப்படி சிங்கா மாறி உன்னை சிக்க வச்சேன். ஆனா ஒண்ணு, ரோட்ல எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அடிபட்டாலே எனக்கு பாவோன்னு தோணும். ஆனா பாரு, ஒரு பொண்ணு இப்படி தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே வர மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள தேவாவும் தேவி ஸ்ரீ பிரசாத்தும் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த டர்பனை நீ வச்சுக்கோ. அட வச்சுக்கோமா. நீ இதுவரை எத்தனை பேருக்கு குள்ளா போட்டிருப்ப. இப்போ முதல் தடவை ஒரு சேஞ்சுக்கு உனக்கு ஒரு டர்பனை போடுறதா நினைச்சுக்கோ. பாய். நான் சுட்டதா சொல்ற அசோக் எப்படி ஒரு காயம் கூட இல்லாம வீட்டுக்கு வந்தாரு? அவருக்கு காயமே இல்லாதப்போ நான் எப்படி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்ல முடியும்? இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாத்த. அத்தை, இவன் நடிக்கிற அத்தை. இவ பேச்ச நம்பாதீங்க. ஆமாத்த, நான் தான் பொய் சொல்றேன். இவ எந்த பொய்யும் சொல்லல பாருங்க. சரி, நான் இப்ப சொல்றேன். மண்டபத்துல வச்சு நான் தான் அசோக்க கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அசோக்குக்கு கண் பார்வை வரட்டும், நான் தான் கொலை பண்ண வந்தேன்னு அசோக் சொல்லட்டும். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். எதையோ பேசி அண்ணி பாய இந்த ஸ்டேஜ அப்படியே உடைச்சிட்டாளே. அத்த ப்ளீஸ் அத்த, ஏதாவது பேசுங்க அத்த. சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அசோக்க கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? ஏய், சொல்றோம்ல, வெளியே போ. இனி எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். இங்க எல்லாம் நிக்காத, போ வெளியே. அத நீங்க சொல்லாதீங்க, அத்தை சொல்லட்டும். அத்த, ஏதாவது பேசுங்க அத்த, ப்ளீஸ் அத்த, பேசுங்க அத்த. ராகவ், நம்ம லாயருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு உடனே. ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இருங்க, கொடுக்குறேன். கொடுங்க சார். முதல்ல வெளியே போக சொல்லுங்கம்மா. எல்லாம் இந்த வீட்லயே இருக்க கூடாது. இவ பேசுறதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்கம்மா. ராகவ், நான் அவளை நம்பல. இவ என்ன சொல்றான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பேசுறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டா இவன் நம்மள குழப்பி விட்டுருவா. ராகவ் சொல்றதா சரி. இவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. இவ சரியான ஃப்ராடுமா. போதும் விஷால், யார் ஃப்ராடு?
நான் ஃப்ராடா? அத்தை, என் பக்கம் நியாயம் இருக்கு. அத நான் போலீஸ் கிட்டயும் கோர்ட்லயும் நிரூபிப்பேன். விஷால் மாறு வேஷம் போட்ட மாதிரி என்ன மாதிரியும் யாருக்கும் மேக்கப் போட்டு டூப்ளிகேட் வீடியோவை ரெடி பண்ணிருக்காங்க. அததான் நீங்க பாத்திருக்கீங்க. பாரு சுபத்ரா, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அத்தை. நான் உண்மையான நிரபராதி. போது நிறுத்து, நடிக்காத. அப்போ அது கண்டிப்பா நீ இல்லன்னு சொல்றியா? நான் சொல்றது அப்ப நீங்க யாருமே நம்பலல. அப்போ அந்த வீடியோவுல இருக்கிறது நானா இல்லையான்னு கோர்ட் சொல்லட்டும். நீங்க யாரும் முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். லாயர் எதுக்கு சுபத்ரா வர சொன்ன? எல்லாம் காரணமாதாங்க. இவகிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்க தான் நான் லாயரை வர சொன்னேன். அதுக்கான லீகல் டாக்குமெண்டேஷன் தான் இது. அத்தை, என்ன சொல்றீங்க? அப்போ நான் சொல்றத நீங்க நம்பல, அப்படிதானே? அத்தை, ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நீங்க வீடியோல பார்த்த பொண்ணு நான் இல்லன்னு கோர்ட் சொல்லும். அப்போ தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நீ தப்பு பண்ணியோ பண்ணலையோ அத நான் கேட்க விரும்பல. நீ எப்ப என் குடும்பத்துக்கு சேஃபான ஆள் இல்லங்கிற ஃபீல குடுத்துட்டியோ, இனிமே உன்கிட்ட எதையுமே பேச எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். நாளைக்கு உன் இடத்துல அவ நின்னா நான் என்ன பண்ணுவனோ அததான் நான் இப்ப பண்றேன். முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அத்தை, சொல்றல, கையெழுத்து போடு. எஸ். ப்ளீஸ் அத்தை. நீ சொல்ற மாதிரி கோர்ட்ல அந்த வீடியோல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்லிட்டா இந்த பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். அம்மா, அதே நேரம் கோர்ட் உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா என் பையன் வாழ்க்கையை விட்டு கேள்வியே கேட்காம நீ வீட்டை விட்டு போயிடணும். அதுக்கு தான் இந்த பேப்பர்ஸ். கையெழுத்து போடு. ஐயோ, என்ன அண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா அத்தை? நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு உன் மேல சந்தேகம் வராம இருக்குமா? சந்தேகம் இருக்கதா செய்யும். அதுக்குதான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு இவளை வெளியே அனுப்புங்கம்மா. கொஞ்சம் பொறுமையாரு ராகவ். அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவ சொல்ற மாதிரி அவ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணட்டும். அப்படி இல்லையா நாம என்ன சொல்றோமோ அதுக்கு இவ கட்டுப்பட்டு தான் ஆகணும்.